வணக்கம். என் பெயர் இளமாறன் சுந்தர். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் சித்தாராச்சி நினைவு தொடக்கப் பள்ளி, கண்டனூர். நான் இப்ப திருக்குறளும் அதன் விளக்கமும் வைத்து ஒரு கதை சொல்லப் போகிறேன். திருக்குறள்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கதையின் தலைப்பு: சிங்கராஜாவும் மந்திரப்பந்தும். ஒரு காட்டுல சிங்கராஜாவும் சிங்கராணியும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் சிங்கராணியோட பிறந்த நாள் வந்துச்சான். அப்ப கரடி மாமா ரத்தின மாலை பரிசா கொடுத்துச்சான். எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா அந்த ரத்தின மாலைய பார்த்துச்சான். விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்தின மாலையை இங்க வச்சுட்டு விருந்துக்கு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச்சான். திரும்பி பார்த்தா மேடையில ரத்தின மாலை காணவில்லை. அதுக்கடுத்து ராஜாட்ட சொல்லிச்ச சிங்கத்திட்ட. சிங்கம் சொல்லிச்சான், யாராவது ரத்தின மாலையை எடுத்திருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா விலங்குகளும் நீதான் திருடுனன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுச்சுக்கலாம். ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்ததாம். நான் இந்த குகைக்குள்ள மந்திரப்பந்தை வச்சிருக்கிறேன். அந்த மந்திரப்பந்து மேல உங்க 2 கையை வச்சு நான் திருடல அப்படின்னு சொல்லணும். நீங்க திருடிருந்தா அந்த மந்திரப்பந்து உங்க கையில ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா விலங்குகளும் போயிட்டு தொட்டுட்டு வந்துச்சான். எந்த விலங்கு கையிலையுமே ஒட்டலையா. ராஜா சிங்கத்துக்கு ஒரே யோசனையா இருந்துச்சா. எல்லா விலங்குகிட்டையும் சொல்லிச்சா, நீங்க உங்க கையை காமிங்கன்னு சொல்லிச்சா. எல்லா விலங்குகள் கையையும் மோப்பம் முடிச்சுக்கிட்டே வந்துச்சான். நரி கையில மட்டும் அந்த வாடை இல்லையா. நீதான் திருட, நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லிச்சா. நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரத்தின மாலையை திருப்பி கொடுத்துருச்சான். அதுக்கடுத்து நரிதான் திருடேன் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டுச்சான் சிங்கராணி. சிங்கம் சொல்லிச்சான், நான் அந்த மந்திரப்பந்துல ஒரு வாடையை தடி வச்சிருந்தேன். எல்லா விலங்குகள் கையிலயும் வந்துச்சு, ஆனா நரி கையில மட்டும் வரல. அது ஏன்னா நம்ம அந்த மந்திரப்பந்தை தொட்டுட்டோம்னா அது கையில மாட்டிக்கிடுவோமோன்னு பயந்துட்டு அந்த மந்திரப்பந்தை தொடாம அப்படியே குகைக்குள்ள வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுல நரிதான் திருடேன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிச்சான். இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, விளக்கம்: எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற ஒரு உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவுபடுத்துவதுதான் அறிவு. நாம் கதையில் அறிகிறோம். நன்றி.